அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக எந்தெந்த வேண்டுதலுக்காக செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். நம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, இரவு 8 மணிலேருந்து ஒரு 8:45க்குள்ளே நம்ம வழிபாடு செய்யணும். இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நமக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தீரும். நம்ம எந்த ஒரு வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறோமோ அந்த வழிபாடு நிறைவேறும். எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்னா, வெற்றிலை தீபம் நம்ம ஏற்ற வேண்டும். வெற்றியை குறிக்கக்கூடிய தீபம் தான் வெற்றிலை தீபம். இப்போ நிறைய பேர் சொந்த வீட்டிற்காக தான் வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. கிடையாது. எல்லாத்துக்குமே எல்லா காரணத்திற்காகவும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு பண வரவு கூட நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும்போது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வெற்றிலைங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி தரக்கூடிய வழிபாடு தான். அதனால் எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, எல்லாத்திற்குமே ஒரே ஒரு வெற்றிலை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ 6 வெற்றிலை வைத்தும் வழிபாடு செய்யலாம், அல்லது ஒரே ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஸோ எத்தனை வெற்றிலை வேணாலும் பயன்படுத்தலாம். 1, 3, 6 இந்த மாதிரி கணக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். இப்போ வெற்றிலையில் ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலேயும் ஒவ்வொரு அகல் விளக்கும் வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது வட்டமாக வெற்றிலை வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கம் வைத்து வழிபாடு செய்யலாம். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, வெற்றிலை காம்பை கிள்ளணுமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வெற்றிலை காம்பு தீபமும் ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் வெற்றிலை காம்பு தீபம் ஏற்றணும் அப்படின்னா வெற்றிலை அந்த வெற்றிலையோட காம்பை கிள்ளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக அப்படியே நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை காம்பை கிள்ளணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. கிள்ளுறோம் அப்படின்னா அது முழுமை பெறாது. வெற்றிலை காம்பில் பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வங்கள் இருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முப்பெருந்தேவியர்களும் அந்த காம்பு பகுதியும் நடுப்பகுதியும் மற்றும் நுனிப்பகுதியிலும் 3 பகுதியிலையும் பார்த்தோம்னா முப்பெருந்தேவியர்கள் குடியிருக்கிறாங்க. அந்த காம்பு பார்த்தீங்கன்னா அதனால் கிள்ள வேண்டாம். கில்லாமே நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். காம்பு தீபம் நீங்கள் வெற்றிலை காம்பு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த காம்பை கிள்ளி அந்த அகல் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா, அதற்குள்ளே அந்த காம்பு போடணும். காம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இப்படி செய்யலாமே தவிர நீங்கள் சாதாரணமாக வெற்றிலை தீபம் ஏற்றும்போது காம்பை கிள்ளணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அப்படியே நம்ம ஏற்றிக்கலாம். ஒவ்வொரு அகல் விளக்காக வைத்தும் 6 வெற்றிலை தீபம் ஏற்றலாம், இல்லை நடுவில் நீங்கள் ஒரு அகல் விளக்கு வைத்து ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் மாதுளம்பழம் அல்லது செவ்வாழை வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை நெய்வேத்தியம் பண்ணுவது ரொம்ப நல்லது. மாதுளம்பழ முத்துக்கள் வைத்து நம்ம ஒரு பவுலில் மாதுளம்பழ முத்துக்கள் போட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைப்போம் பார்த்திங்கன்னா, அதில் செவ்வாழை வாழைப்பழம் வைப்பதும் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகருக்கு செவ்வாழை வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வேண்டுதலும் நிறைவேறும், ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாழை வாழைப்பழம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சாப்பிட சாப்பிட நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நம்ம எப்போதுமே நெய்வேத்தியம் நீங்கள் தினமும் அன்றாட வைத்து வழிபாடு செய்வது நல்லது, அல்லது செவ்வாய்க்கிழமை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஏதேனும் ஒரு பாடல் படிக்கணும். கந்தர் அனுபூதியில் கூட பாடல் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், அல்லது திருப்புகழ் இருக்குது பார்த்திங்களா, திருப்புகழில் ஏதேனும் ஒரு பாடல் படிக்கலாம். நம் செல்வம் பெறுவதற்காக பாடல்கள் இருக்கும், நிறையா இருக்கும். செல்வம் பெறுவதற்கு, வறுமை நீங்குவதற்கு, சொந்த வீடு அமைவதற்கு, நமக்கு அந்த மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு, ஒவ்வொன்றுக்குமே நிறைய பாடல்கள் திருப்புகழில் இருக்கும். அந்த திருப்புகழ் புக்கை வாங்கி நீங்கள் படித்தாலும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். எல்லாமே நம்ம படிக்கணும் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அந்த பாடல்கள் மட்டும் நம்ம படிக்கலாம், ரொம்ப நல்லது. ஏன்னா முருகருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க பார்த்திங்களா, அந்த வழிபாடை விட உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா, அதை விட முருகர் அதிகமாக சந்தோஷப்படுறது எது அப்படின்னு, முருகருக்காக நம்ம பாடும் பாடல்கள் மட்டும்தான்.
ஏன்னா அவரை வந்து நம்ம எந்த அளவுக்கு புகழ்ந்து புகழ்ந்து பாடுறோமோ அது அவருக்கு வந்து மிகவும் பிடிக்கும். அதனால் முருகனுடைய பாடல்கள் நம்ம படிக்க 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 அவர் நம் இல்லத்தில் வந்து நிரந்தரமாக குடியேறுவார். அதனால் முருகனுடைய பாடல்கள் ஏதேனும் ஒரு பாடல்கள் நம்ம வந்து படிக்கணும். நல்லா ராகமாக படிக்கலாம், அப்படி இல்லைன்னா படிக்க செய்யணும். நிதானமாக படிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து படப்படன்னு படிச்சுட்டு நம்ம வந்து முடிச்சு வைக்கக்கூடாது. பொறுமையாக முருகன் அதை கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் வச்சுட்டு பொறுமையாக நிதானமாக படிக்கும்போது உங்களுக்கு 100% நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முருகருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனாலே ஏதேனும் ஒரு சிவப்பு நிற மலர்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிடணும். அடுத்து தீபத்துலேயும் அப்படித்தான். நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றிக்கலாம் செவ்வாய்க்கிழமை, அல்லது துவரம்பருப்பு தீபம் நம்ம ஏற்றிக்கலாம், நெய் தீபம் ஏற்றிக்கலாம். இந்த 3 தீபத்தில் ஏதேனும் ஒரு தீபம் கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை ஏற்றுவதற்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல மாற்றங்கள் நமக்கு கொடுக்கும். முருகர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து வழிபாடு செய்து பாருங்கமே, உங்களுக்கு அந்த வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். முருகர் வந்து எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பார். அவருடைய பக்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவர் உங்கள் கூட தான் இருப்பார். அதனால் வந்து நீங்கள் எளிமையாக பூஜை செய்தாலுமே அந்த பூஜையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கமே, அந்த பூஜைக்கான பலன் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். உங்களுக்கு கைக்கு மேலே பலன் கிடைக்கும். அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை நாளை பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக மாலை 6 மணி. இந்த 6 மணிக்கு வந்து நீங்கள் வழிபாடாட்டால் கூட செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9க்குள்ளே ஒரு 8:45க்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது இன்னும் சிறப்பான பலன் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். செவ்வாய் ஹோரை இரவு 8 to 9 இந்த நேரம் ரொம்ப சிறப்புக்குரிய நேரம். அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 செவ்வாய்க்கிழமையாவது வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.